ஏன்னா காலியா போகுது ஆம்புலன்ஸ். சார் கூட 10 பேரை கூட்டின்னு போறதுக்கு தானே கல்யாணத்துக்கா போகுது? பேஷண்ட் எல்லாம் கூப்பிட போகுது. சொல்லுவாங்கல்ல கூடம் கோணலா இருக்கு, இல்லைன்னா நான் அப்படியே ஆடி கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆம்புலன்ஸ் வரலன்னா அப்படியே ஒரு பிரச்சாரத்தை அப்படியே கேட்கறதுக்கு அப்படியே பல கோடி மக்கள் அப்படியே கியூல நின்றுருப்பாங்க. இப்போ பிஜேபி கூட கூட்டணி வைப்பதற்கு அதிமுகவுக்கு 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கு. அறிவற்றவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத விஜய் சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வரலாறு என்ன சொல்லணும்னா, விஜய் ஒன்ஸ் அப்பான் அ டைம் கட்சியை தொடங்கி என்ன அரசியல் பேசினார், அங்கிள் என்று பேசினார். சீமோனா அவர்களும் கடுமையா விஜய் விமர்சனம் பண்றாரு. பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு ராகவ வரலாறு படத்துல ஒன்று வரும், தற்கொலைக்கும் தற்கொலைக்கும் சண்டை. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார். கூட்டத்துக்கு நடுவில் பல கூட்டங்கள் நடத்தியாச்சு. எல்லா கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸ் நடுவில் விடுறாங்க. இது இந்த கூட்டத்தை சீர்குலைக்கிற வேலையை ஆளும் அரசாங்கம், திமுக அரசாங்கம், ஸ்டாலின் செய்கிறார். இது அசிங்கமா இல்லையான்னு ஏற்கனவே பேசியிருந்தாரு. சமீபத்தில் திருச்சியில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் நடுவில் ஆம்புலன்ஸை வழிமறித்து அதிமுகவினர் தாக்குன காட்சியெல்லாம் பார்த்துருந்தோம். டிரைவர் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க, அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம். இப்போ அது பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு. இனிமேல் யாராவது இப்படி நடந்து கொண்டால் 10 ஆண்டு சிறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக எந்த அளவிற்கு ஒரு மோசமான கும்பல், காட்டு மிராண்டி கும்பல், அறிவற்ற கும்பல் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதை மக்களுக்கு அவர்களையும் அம்பலப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆம்புலன்ஸோட தேவை என்ன, மிக முக்கியமானது அப்படிங்கிறது சாமானியர்கள், ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவருக்கு தெரியல. இத்தனைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனத்துக்குரியது, கேள்விக்குரியது. சரிங்களா? ஒரு முதலமைச்சரா எப்படியோ இருந்துட்டாரு, வந்துட்டாரு. அவர் வந்த வழி தவறான வழி. அது அப்படி வந்ததுக்கு பிறகு, அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு பிறகு கூட பண்பும் அறிவும் வரலன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸை தாக்கியது, ஆம்புலன்ஸ்ல இருந்த பணியாளர்களை தாக்கியதுங்கிறத சிந்தனை அவர்களுக்கு எப்படி வந்தது? எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒரு மோசமான பேச்சு இருக்கு இல்லையா, அடுத்த தடவை ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற டிரைவரையே பேஷண்டா நாங்க அனுப்புவோம்னு ஒரு பேச்சு பேசினாங்க. காலியா போகுது ஆம்புலன்ஸ். சார், ஆம்புலன்ஸ் காலியா தான் போவோம். கூட 10 பேரை கூட்டின்னு போறதுக்கு தானே கல்யாணத்துக்கா போகுது? பேஷண்ட் எல்லாம் கூப்பிட போகுது. அப்புறம் எப்படி தனியா தானே போகும்? ஆம்புலன்ஸ்ல என்ன 10 பேரை சொந்தக்காரர்களை தூக்கிட்டா போவாங்க? பேஷண்ட்டும் ஒரு அட்டெண்டரை மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு எல்லாரையும் கூட்டு போவாங்க. இந்த அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவரே இப்ப போட்டு காமிச்சிருக்கிறாரு. அவருடைய அந்த வன்முறையை தூண்டும் விதமான பேச்சு தான் இன்னைக்கு அதிமுக கும்பல் ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த தாக்குதலை நடத்தி இருக்கு. ஒரு பட்டியலே போறாருல, இந்தந்த ஊர்ல இந்தந்த இடங்கள்ல ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அப்ப ஜனங்களே இல்லாத இடத்துல அவர் கூட்டம் போட சொல்லுங்க. ஜனங்க இருக்கிற இடத்துல இருந்தால் வயதானவர்கள், கர்ப்பிணிகள், அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவை தானே படும். அப்ப அந்த இடத்துல வரக்கூடாதுன்னா யாருமே இல்லாத பொட்டக்காட்டுல போய் போட சொல்லுங்க. இன்னொன்னு ரொம்ப சிம்பிள், சுடுகாட்டுல போய் போட்டுக்க சொல்லுங்க கூட்டத்தை. ஆம்புலன்ஸ் சொல்லலாம் இருக்காது எடப்பாடி பழனிசாமி. என்ன பேச்சு இது? அப்போ வன்முறையை தூண்டுற மாதிரி அவரு பேசியிருக்கிறாரு. இப்ப பாருங்க, அதிமுக தொண்டர்கள் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பிஜேபி கூட கூட்டணி வைப்பதற்கு அதிமுகவுக்கு 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கு. நாட்டினுடைய பிரதமர் மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி போய் பேசிடுவாரு. பாஜக சங்கிகள் மதக்கலவரம் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மீது வன்முறை தூண்டுற மாதிரி பேசினாரு. இப்போ அதிமுக தொண்டர்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இது அதிமுக காரர்கள் பிஜேபியை பார்த்து தான் கத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த கிரெடிட், அதிமுகவினுடைய கிரெடிட்டை தூக்கி பிஜேபிக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. பிஜேபியை பார்த்து தான் கலவரம் செய்வதற்கு அதிமுக கத்துக்கிட்டாங்க. கூட்டணி சேர்ந்தோன்னா தான் அவங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பண்ணியோட சேர்ந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பிஜேபி கூட சேர்ந்ததுனால இதுங்க சங்கியா மாறிடுச்சு. அதிமுக எப்போதுமே சங்கிகள் தான். எடப்பாடி பழனிசாமி தான் சுட்டு கொண்டுட்டு எனக்கு தெரியவே தெரியாது, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர். சரிங்களா? கல்லூரி பெண்களை பஸ்ல உயிரோட வைத்து எரித்த கும்பல் அதிமுக கும்பல். ஒரு சின்ன சிறுமியை அவங்க வீட்டுல புகுந்து பெட்ரோல் ஊற்றி எரித்த கும்பல் அதிமுக கும்பல். அதனால அதிமுகவினுடைய வன்முறை கிரெடிட்டை பிஜேபி எடுத்துக்க வேண்டாம். இதுவும் ஒரு வன்முறை கும்பல் தான், அதுவும் ஒரு வன்முறை கும்பல் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும்.
2026 தேர்தல் களத்துல எடப்பாடி பழனிசாமி முன்களத்துல இருக்காரு. அவர் முன்னாடி பிரச்சாரம் பண்றாரு. அவர் பின்னாடி மக்கள் திரள்றாங்க. அந்த கோபத்துல இந்த மாதிரியான சம்பவத்துல வந்து ஆளும் அரசு ஈடுபடுது. இல்ல ஒரு ஆம்புலன்ஸ அனுப்பிச்சு ஒரு பெரிய எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பெரிய ஆளுமை எல்லாம் கிடையாது. சரிங்களா? அவருடைய ஒரு பிரச்சாரத்தை சீர்குலைக்க முடியும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் எந்த லெவல்ல இருக்குன்னு ஒண்ணு யோசிக்கணும்ல. ஏன் சார் ஆம்புலன்ஸ் அனுப்புறதுனால இடையூறு ஏற்பட்டு ஏன்னா ஆம்புலன்ஸ் 1 மணி நேரம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னுன்னு இருக்க போதா? நீ ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டன்னா அது அப்படியே போயிட்டே இருக்க போகுது. அப்போ நான் என்ன கேட்கிறேன், இவங்களுக்கு ஆம்புலன்ஸை பார்த்து கூட அலறுகிற ஒரு ஒரு நோயில வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தன்னுடைய பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை. சொல்லுவாங்கல்ல, கூடம் கோணலா இருக்கு, இல்லன்னா நான் அப்படியே ஆடி கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆம்புலன்ஸ் வரலன்னா அப்படியே ஒரு பிரச்சாரத்தை அப்படியே கேட்கறதுக்கு அப்படியே பல கோடி மக்கள் அப்படியே கியூல நின்றுருப்பாங்க. தன்னுடைய பிரச்சாரம் எடுபடலை அப்படிங்கிறதனுடைய அந்த கையாலாகாத தனத்தை அதிமுக காரர்கள் தெரிஞ்சுக்க கூடாது, புரிஞ்சுக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்லா காசு, அவர்கிட்ட மக்களிடம் வந்து செல்வாக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, இல்லைன்னா நான் அப்படியே வந்து அப்படியே ஒரு அடுக்கு மொழியில் பேசி மக்களுடைய மனதை அப்படியே கவர்ந்து அப்படியே ஓட்ட அறுவடை பண்ணியிருப்பேன், அறுத்து தள்ளியிருப்பேன் அப்படின்னு பேசவில்லாமல அதுக்காக அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஏங்க ஒரு ஒன்று சொல்லுங்க, ஒரு அடிப்படை புரிதல் இல்லை. அதை கேட்டுட்டு அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் ஊழியரை தாக்கி இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸை வந்து வழிமறைச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவிற்கு எப்படி நாத்தாக்கா ஒரு ஜாம்பி கும்பலை வளர்க்குது, எப்படி பிஜேபி ஒரு மதக்கலவர கும்பலை வளர்க்குது, எப்படி விஜய் ஒரு தற்கொலை கும்பலை வளர்க்குறாரு, அதே மாதிரி தான் ஜெயலலிதா ஏற்கனவே ஒரு முட்டாள் கூட்டத்தை வளர்த்து விட்டு போயிருக்கிறது. அதை இபிஎஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு தற்கொலைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர் சொன்னாருங்கிறதுக்காக அதிமுக இருக்க தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸை நீங்க அடிக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அறிவில்லை? அறிவில்லையான்னு கேட்குறேன். அவருக்கு தான் கிடையாது, தெரியும். ஏன்னா கட்சி பேர்ல இருக்க திராவிடம்னா என்னன்னு தெரியல, அண்ணானா என்னன்னு தெரியல, மாநில மொழினா என்னன்னு தெரியல, மாநில உரிமைனா என்னன்னு தெரியல, திராவிட கொள்கைனா என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொலைன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு அறிவில்லை? எம்ஜிஆர் பேரை கெடுக்கிறதுக்குனே இருக்கிறாங்க. தொகுதிகள் மேல கவர் பண்ணிருக்காரு, எங்க இப்படி நடக்கல, இங்க ஒரு இடத்துல நடந்துருச்சு. சார் 100 தொகுதிக்கு போயிருக்காருன்னு சொல்லுங்க, கவர் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த பிரச்சாரத்தை கவர் பண்ணிருக்காரு, மக்கள் மனசை கவர் பண்ண மாதிரி பேசுறீங்க இல்லையே. நான் உண்மையாவே சொல்றேன், அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் பேரை கெடுத்துட்டாங்க. எம்ஜிஆரை முழுக்க முழுக்க அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏன்னா நான் ஜெயலலிதாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணவங்க ஜெயலலிதாங்கிறனால நான் ஜெயலலிதா அக்செப்ட் பண்ணிக்கல. பட் அவங்களுக்கு கட்சியை தொடங்கினவர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்திருந்தால் அந்த கட்சி தொண்டர்கள் இப்படி அநாகரீகமாக புத்தியற்ற நடந்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப இது எந்த அளவிற்கு இவர்கள் மாநில மக்களுக்குரிய புரிதலோட இருக்கிறாங்கிற ஒரு பெரிய கேள்வி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, அப்போ அதிமுகங்கிற கட்சி இப்ப எதுக்காக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கலவரம் பண்ணுவதற்காகவும் மக்களின் மீது வன்முறை செலுத்துவதற்காகவும் தான் இருக்காங்க. இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இவங்க ஆட்சியில் இருந்து தூத்துக்குடியில இருந்து மக்களை சுட்டு கொண்டுட்டு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, டிவி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பச்சை போய் சொன்னவரை எடப்பாடி பழனிசாமி. இப்ப நான் வந்து எனக்கு பவர் கொடுங்க அப்படின்னு கேட்கறாருன்னா எதுக்காக? ஏற்கனவே நீ சும்மாவே வன்முறை பண்ணிட்டு இருந்த, இப்ப பிஜேபி வன்முறை கும்பலோடய வேற கூட்டணி வச்சிருக்கிற, நீ இன்னும் என்னென்னலாம் பண்ணுவ? அப்ப எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு ஆபத்தான ஒரு கட்சியாக அதிமுகவை உருவகப்படுத்தி இருக்காரு. ஏற்கனவே அவங்க வந்து ஆபத்தான கட்சி தான், மாநில உரிமைக்கு எதிரானவங்க தான் அதிமுக. அதை பத்தின புரிதலே அவங்களுக்கு கிடையாது. இன்னும் மோசமாக அதிமுகவை உருமாற்றி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்ல முடியும். தவைக்க மாநாட்டில் விஜயனுடைய பேச்சு வந்து இணையதளத்துல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினது ஒரு சர்ச்சை உருவாக்கியிருக்கு. திமுகவினர் அதுல அதிருப்தியில் இருக்காங்க, எதிர்வினையாற்றுறாங்க. நீ மாமான்னு சொன்னா நாங்க மச்சானு கூப்பிடுறோன்றாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? என்ன ஆயிருக்குன்னு சொன்னீங்க? நிறைய அட்ராக்ஷன் வந்திருக்கா? இணையதளத்துல மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. எல்லாருமே செல்ஃபி வீடியோவை ஷேர் பண்றாங்க. சார், அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு சிந்தனை பிறழ்வு ஏற்பட்ட ஒருவர் ரோட்ல நடந்து போகும்போது ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட வைரல் ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த திபெத்திய டான்ஸ்லாம் வந்து வைரல் ஆச்சு. அதனால் அந்த மாதிரி ஏதாவது வைரல் ஆக தான் செய்யும். அதனால் அது எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி வந்து சீச்சி அப்படிங்கிற மாதிரி சீமானுடைய நிலைமையாச்சும் அதே தான் விஜயோட நிலைமையாகவும் இருக்குது. அரசியல் பண்ண தெரியாததுனால ஒரு மலிவான அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல முடியும். அவர் அங்கிள் கூப்பிட்டது வந்து சரியா தவறா அப்படிங்கிற இதுக்கெல்லாம் நான் அதுக்குள்ள நான் போகல. அவர் என்ன முயற்சி பண்ணார் அப்படின்னா, அந்த மேடையில் அரசியல் அவர் பேசல. அப்ப என்னன்னா, அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட போய் அவர் எப்படி அரசியல் படுத்தியிருக்கிறாருன்னா, ஒரு லீடரை
நீ இனிமே வந்து அங்கிள்னு சொன்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நகைப்புக்குரியதா ஆகும். அதனால இனிமே நீ அவரை பார்த்து ஒரு சிஎம் பார்த்து அங்கிள்னு சொல்லி நகைப்புக்குரியதா மாத்திருங்க. ஏன்னா உங்களை அரசியல் படுத்துவதற்கு அறிவற்றவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத விஜய் சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மேடையில் இதுவரைக்கும் விஜய் ஏறிய மேடைகளில் அவர் தொண்டர்களை அவர் எந்த அரசியல் படுத்தி இருக்கிறார்? முதல்ல அரசியல்னா என்னன்னு அவர் சொல்லி இருக்கிறாரா? அந்த கட்சி தொண்டர்களிடம் நீங்க போய் வாய்ப்பு இருந்தா பேசுங்க. அரசியல்னா என்ன? எதுக்கு ஒரு மனிதர் கட்சின்னு ஒண்ணு தொடங்கி, அரசியல் கட்சின்னு ஒண்ணு தொடங்கி ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்திற்கு வரணும், எதற்கு முயற்சி பண்ணுகிறாரு? அவருடைய நோக்கம் என்ன? இங்க இருக்கக்கூடிய வரலாறு என்ன? எதுக்காக அரசியல்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேளுங்க. அண்ணா இதெல்லாம் வழியில் செல்வம்ன்றாரு. அண்ணா என்ன பண்ணாரு? அண்ணா அரசியல் படுத்தினாரு. அவர்களுடைய தொண்டர்களை, தம்பிகளை, தங்கைகளை அரசியல் பயிலரங்கமாக தான் அவரோட மேடையை வச்சுக்கிட்டாரு. உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் அவர் பேசியிருக்காரு. அப்படி தொண்டர்களை அரசியல் படுத்தி தான் வந்து களத்துக்கு வந்தாரு. தேர்தல் களத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி கட்சி தொடங்குறாரு, அரசியல் படுத்துறாரு. விஜய் பேசிய அரசியல் கருத்துகள் என்ன? இப்போ வரலாறு என்ன சொல்லணும்னா, விஜய் ஒன்ஸ் அப்பான் அ டைம் கட்சியை தொடங்கி என்ன அரசியல் பேசினார்? அங்கிள் என்று பேசினார். இதுதான் விஜயோட வரலாறு. ஸ்டாலினை குறித்து பலருமே பல கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுல விஜய் சொன்னதை மட்டும் ஏன் நம்ம வந்து சார் அது கருத்து இல்லை சார். நான் திரும்பவும் சொல்றேன். அவர் அங்கிள்னு கூப்பிட்டோம், அப்பான்னு கூப்பிட்டோம், தாத்தான்னு கூப்பிட்டோம், என்ன வேணாலும் கூப்பிட்டோம். ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்து அவர்களுடைய தொண்டர்கள் கிட்ட அவர் என்ன பேசினாருங்கிறது தான் இப்ப கேள்வி. நீ அங்கிள்னு பேசியிருக்கப்பா, இப்ப இனிமே உங்க தொண்டர்கள்லாம் வந்து சிஎம் அங்கிள்னு கூப்பிடணும், ஒரு மலிவான அரசியல் நான் பண்ணிட்டேன் பாரு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கானை வந்து நான் மலினப்படுத்தணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டேன்னு வேணா கெக்கப்பன்னு சிரிச்சுக்கலாம். நான் எனக்கு நீ என்ன அரசியல் பேசின? மாநில கொள்கைன்னா என்னன்னு உன் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கேன், உன் ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட கேட்கறாங்க தாவேக்காவினுடைய கொள்கை என்னன்னு, அங்க இருக்கிறவங்களுக்கே சொல்ல தெரியல. அப்போ அவர்களுக்கு தெரியல அப்படிங்கறது நகைப்புக்குரியது இல்ல. தெரியலன்னா விஜயோட ரசிகர்கள் சொல்றாங்கன்னா அந்த ரசிகர்கள் மீது குற்றம் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட இல்ல தனக்காக சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அவர்களிடம் உனக்கு ஒரு கொள்கைன்னு இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. விஜய் கிட்ட கொள்கை இருக்கா, அரசியல் கொள்கை இருக்கான்னு ஒண்ணு இருக்கு. இருந்திருந்தால் சமூக நீதி, சமத்துவம் சார் அது கொள்கை. அதை நீ எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போற? அது எல்லாரும் சொல்றது, எல்லாரும் சமத்துவ நீதி, சமூக கொள்கை அப்படின்னு நல்லா சொல்ற சமத்துவம், சமூக நீதி தான் எங்களுக்கு ஓகே. அதை நீ டீகோட் பண்ணும்ல. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க, நான் ஏன் இப்போ சமூக நீதி முக்கியம்னு சொல்றேன், ஏன் சமத்துவம்னு முக்கியம்னு சொல்றேன், அது எதனால இப்ப பேச வேண்டிய தேவை இருக்கு, இந்த கொள்கையை இந்த கட்சியை எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு, இதை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம், நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டது, சமூக நீதி பார்வை எப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல. இதையெல்லாம் விஜய் பேசியிருக்கிறாரா? அப்போ விஜயினுடைய ரசிகர்களுக்கோ அவருடைய சில ஆதரவாளர்களுக்கோ தாவேக்காவினுடைய கொள்கை என்னன்னு தெரியலன்னா, ஏன்னா விஜய் இது வரைக்கும் சொல்லல, அதை பத்தி விரிவாக பேசல, அதை பத்தி பேசுவதற்குரிய ஆற்றல் படைத்தவர்களோ அறிவு படைத்தவர்களோ தாவேக்காவில் இல்லை. இதெல்லாம் யாருக்கும் புரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால அங்கிள் அப்படின்னு சொல்றது. உடனே அவரோட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஓ அங்கிள் பாட்டு இருக்கும், உடனே அதெல்லாம் பாடி நாங்க அரசியல் படுத்தி, ஓ இதுதான் அரசியலா? சமூக வலைதளங்கள்ல பலருமே எழுதுறாங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து மாமின்னு திமுக மேடைகளை சொல்றாங்க, ஏன் நாங்க வந்து மாமான்னு சொல்லக்கூடாதா? எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க அங்கிள்னு கூப்பிடுவாங்க, என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க சார். நீங்க அதை எதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா மலினப்படுத்த முயற்சி பண்றீங்க. இப்ப நீங்க மாமின்னு கூப்பிட்டது மலினப்படுத்த முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டா ஆமா, நான் அந்த கண்ணோட்டத்துல தான் சொல்றேன். எனக்கு நிர்மலா சீதாராமனுடைய அரசியலை பற்றியும் எனக்கு பேச தெரியும். அவர்கள் யார்? நிர்மலா சீதாராமனை மாமி என்று சொல்வதற்கான அது ஒரு அரசியல். ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்ட அவங்க ஒரு வலதுசாரி சிந்தனையோட இருக்கக்கூடியவங்க, சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை பாரபட்சமாக பார்க்கக்கூடியவர்கள். நிர்மலா சீதாராமன் குழந்தை திருமணத்தை ஆதரித்து அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் போய் பார்க்க முடியுது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால நம்ம மாமின்னு சொல்றோம்னா அவங்களுடைய அரசியலை அதன் மூலமாக சொல்லுகிறோம். ஆனா இவர் சொன்னது அப்படி இல்லையே, இவர் அரசியல் பேச தெரியாதனால இதை பேசினாருன்னு நான் சொல்லுவேன். அதனால விஜய்க்கும் அரசியல் புரிதல் கிடையாது, அவர் அந்த நோக்கத்தோடும் வரல, அரசியல் பண்ணணுங்கிற நோக்கத்தோட வரலங்க அவர். அதனால ரசிகர்களை ஏமாற்றுகிறார். அதாவது நீங்க உங்க காசை செலவு பண்ணி என் படத்தை ஓட வச்சு என்னை ஒரு பெரிய பணக்காரனாக்கி என்னை வந்து ஒரு பெரிய ஐக்கானாவும் மாத்திட்டீங்க, அதோடு நிக்காதீங்க, இதுக்கப்புறம் உங்க காசை செலவழித்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து என்ன முதலமைச்சர் சீட்லயும் போய் தூக்கி உட்கார வைங்க, கோடிகளை விட்டுட்டு வராரு. ஆமா, இப்போ ஒரு அந்த புலி படத்தோட ப்ரொடியூசர் கூட இப்போ வந்து ஏதோ ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு விஜயினுடைய படத்தை எடுத்து நான் பாதிக்கப்பட்டேன், அந்த பாதிப்புக்கு விஜய் வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லல, அதை பற்றி அவர் அட்ரஸே பண்ணலன்னு அந்த ப்ரொடியூசர் பேசியிருக்காரு. இப்போ ரஜினி படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரஜினி வந்து தொடர்ந்து அவங்களுக்கு படம் பண்ணி கொடுப்பாரு,
பட் விஜய்னால வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு அந்த புலி படத்தோட ப்ரொடியூசர் சொல்றாருங்கும் போது அவருக்கு நீங்க படம் பண்ணி கொடுத்து அவரை வந்து நீங்க மீட்டிங்களா? உங்கள வச்சு படம் எடுத்தவர் நொடிஞ்சு போயிட்டாரு. அவரே ரெக்கவர் பண்ணாத நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களையும், பெண்களையும் நீங்க ரெக்கவர் பண்ணிடுவேன்னு நான் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கு நான் பாதுகாப்பு குடுப்பேன். எப்படி குடுப்பேன்? பேசணும்ல. எதனால அந்த பிரச்சனை வருது? பேசணும்ல. எதனால அந்த பிரச்சனைனா, பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சினிமா டயலாக்லாம் வருது இல்லையா? அதை பார்த்து பார்த்து ஆண்களுக்கு காலம் காலமாக ஒரு சிந்தனை. பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப அதனால பெண்கள் மீது வன்முறை வருது. நீ சுதந்திரமா இருக்கக்கூடாது, உரிமையோட இருக்கக்கூடாது அப்படின்னலாம் வருது. இப்ப இத பத்திலாம் அவர் பேசணும்ல. அவர் என்னைக்குமே அரசியல் பேச மாட்டார் விஜய். தன்னுடைய சினிமா ரசிகர்களை பயன்படுத்தி, நான் வந்து எப்படி ஒரு பெரிய பணக்காரன் ஆகறதுக்கு, நல்ல ஒரு சினிமா ஸ்டார் ஆகறதுக்கு உதவி செய்தீர்களோ, அதே மாரி அரசியல்லயும் போய் என்ன தூக்கின்னு போய் உட்கார வைங்க. நான் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்பி ஏமாறுவதற்கு ரசிகர்கள் இருந்தா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சீமோன் அவர்களும் வந்து கடுமையா விஜய் விமர்சனம் பண்றாரு. பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு ராகவ லாரன்ஸ் படத்துல வந்து ஒண்ணு வரும். தற்கொலைக்கும் தற்கொலைக்கும் சண்டை, ஜாம்பிக்கும் தற்கொலைக்கும் சண்டை அப்படின்னு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனால சீமான் விஜய் விமர்சிப்பதற்கு முதல்ல சீமானுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா அவரே அரசியல் படுத்தலாம் அவங்களுடைய தொண்டர்களை. நாத்தக்கால இருக்கக்கூடியவர்களை சீமான் என்ன அரசியல் படுத்தினாரு? வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களா? போட்டும். அது ஒரு கேவலமான சண்டை. விஜய் கட்சி தொடங்கும்போது சீமான் போய் முதல்லயே போய் துண்டு விரிச்சது. "என் தம்பி, என் தம்பி, என் தம்பி அண்ணன் இல்லன்னா எதுவுமே பண்ண மாட்டாரு." அப்புறம் அவன் சீ போ அப்படின்னு விஜய் சொன்னோனே, உடனே அப்படியே வந்து விஜய்க்கு எதிராக பேசுறது. சார், சீமான் அப்படிங்கிறவரு ஒரு பச்சோந்தி. எடப்பாடி பழனிசாமி, பச்சைப்பை பழனிசாமி, நாத்தாக்கா சீமான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 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 பச்சோந்தி, ஒரு பிழைப்புவாதி. ரொம்ப கேவலம், ரொம்ப அசிங்கமான ஒரு பச்சோந்தி, பிழைப்புவாதி. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.